This video is for educational purposes only. Investments and mutual funds are subject to market risks. Please consult an expert before investing. இது கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. முதலீடுகள் மற்றும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சந்தை அபாயத்திற்கு உட்பட்டவை. முதலீடு செய்யும் முன் நிபுணரை அணுகவும். ஹலோ காமன் மேன், வெல்கம் பேக் டு வெல்தி மைண்ட்செட் யூடியூப் சேனல். நம்ம 2025 வந்து முடிக்க போகிறோம். 2026 வந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஸோ நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறது 2026க்கு பெஸ்ட்டு மியூச்சுவல் ஃபண்ட் கேட்டகரிஸ் என்ன, அப்புறம் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் என்ன, பிகினருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இன்வெஸ்டருக்கும் சூட்டபுளான ஃபண்டு எது, இதை பற்றியெல்லாம் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு நிதி ஆலோசகரை அணுகி அவருடைய வழிகாட்டுத்தின் பேரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாக்கா உங்களுடைய நிதி இலக்குகள் எல்லாத்தையும் சரியான நேரத்தில் இல்லை அதுக்கு முன்னாடியே கூட உங்களால் கண்டிப்பாக அடைய முடியும். ஸோ நாம் வீடியோக்குள்ளார போவோம். ஸோ 2026 அவுட்லுக் மார்க்கெட் அவுட்லுக்கு இந்தியாவோட ஃபினான்ஸ் அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜிடிபி க்ரோத் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 7.5 to 8.2% அளவில் இது இப்போ ஸ்ட்ராங்காக இருக்குது. உலகத்திலேயே இந்தியா தான் வேகமாக வளர்ந்து வர்ற நாடுன்றத இன்டர்நேஷ்னல் மானிட்டரி கமிட்டியை சொல்லியிருக்கு. ஸோ மேனுஃபேக்சரிங்கு, டிஜிட்டல் இந்தியா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, க்ரீன் எனர்ஜி செக்டார்ஸு, இந்த மாதிரி எல்லாமே இந்தியாவில் பூம் ஆகிட்டுருக்கு. ஸோ லாங் டைமில் உங்களுக்கு வெல்த் கிரியேட் பண்ண ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டு இன்னுமே ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான். ஏன்னா நீங்கள் இந்த நிஃப்டி 50ல் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பாதிக்கு மேலே கம்பெனிகள் கடந்த 5 வருஷத்தில் பெருசாக எந்த ரிட்டர்ன்ஸும் கொடுக்கல. ஆனாலும் நம்மளுடைய மியூச்சுவல் ஃபண்டுகள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 8லிருந்து 10% ஆரம்பித்து ஒரு சில ஃபண்டுகள் 20, 25%, 30%, ஈவன் கோல்டு ஃபண்டு, சில்வர் ஃபண்டெல்லாம் 50%க்கு மேலே கூட கொடுத்துருக்கு. அதனால் மார்க்கெட் எப்படி ஓவராலாக ரியாக்ட் பண்ணுறத வச்சு உங்களுடைய ஃபண்டோட ரிசல்ட் இருக்காது. அந்த ஃபண்டுக்குள்ளாரே என்னென்ன செக்டார் இருக்குது, அந்த ஃபண்டுக்குள்ளாரே என்னென்ன கம்பெனிஸ் இருக்குன்றதை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸோ நீங்கள் போடுற பணத்தோட பர்ஃபார்மன்ஸோ இருக்கும். எப்பயுமே ஒரு மியூச்சுவல் ஃபண்டோட பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பார்க்குறது கடந்த 1 வருஷம் 2 வருஷத்தில் பார்க்கக்கூடாது. எப்பயுமே மியூச்சுவல் ஃபண்டுன்றது குறைஞ்சபட்சம் 7லிருந்து 10 வருஷம் போடுறவங்களுக்கு உண்டான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு. இதையும் நீங்கள் ஸ்பெகுலேஷனில் பார்க்குற மாதிரி 1 year 2 year இந்த கம்பேரிசனையும் எடுத்து நீங்கள் பண்ணிங்கனாக்கா நீங்கள் கடைசியில் ஏமாற்றத்தோடு முடிஞ்சிருப்பீங்க. ஏன்னா இப்போ கோவிட்டுக்கு அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஃபண்டு நீங்கள் கண்ணை மூடிட்டு வாங்கியிருந்தா கூட, அதான் இங்கிலீஷில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதை நான் தமிழாக்கமாக சொல்கிறேன். ஒரு குரங்கு கையில் ஏதாவது ஒரு சீட்டை கொடுத்து எடுத்து போட்டிருந்தா கூட அது கூட 50% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கோம் கோவிட் வந்ததுக்கு அடுத்த வருஷத்தில். ஆனால் வருஷம் அதே மாதிரி அந்த ஃபண்டு கொடுக்குமான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காது. அதனால் ஒரு ஃபண்டு செலெக்ஷன்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான க்ரைட்டீரியா. மார்க்கெட் சைடுவேஸில் இருக்கட்டும், கீழே போகட்டும், மேலே போகட்டும், என்ன வேணால் போகட்டும், நீங்கள் ஒரு 7லிருந்து 10 வருஷம் நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் ஸ்டே இன்வெஸ்டடாக, அதாவது மார்க்கெட்டை நீங்கள் டைம் பண்ண பார்க்காம டைம் இன் த மார்க்கெட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஆல்வேஸு. இதை மனசில் வச்சுக்கிட்டு மேற்கொண்டு நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக கேளுங்க. லாங் டைமில் வெல்த் கிரியேட் பண்ணோன்னாக்கா உங்களுக்கு ஒரு இந்த ஃபண்டு செலெக்ஷன் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்கேன். அதில் 3 முக்கியமான கோல்டன் ரூல் வந்திருக்கு. ஃபாஸ்ட் ரிட்டர்ன்ஸை பார்த்து மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஃபண்டு கேட்டகரி பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப முக்கியம். கன்சிஸ்டன்சி ப்ளஸ் ஃபண்டு மேனேஜரோட ட்ராக் ரெக்கார்டு ரொம்ப முக்கியம். ஸோ இதை 3ஐயும் பார்த்துட்டு தான் நீங்கள் ஒரு ஃபண்டை செலக்ட் பண்ணணும். உதாரணத்துக்கு 2 ஃபண்டு லாஸ்ட் இயரில் 20% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஃபண்டு ஏ 1 year மட்டும் குட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஃபண்டு பி லாஸ்ட் 5 இயர்ஸில் கன்சிஸ்டண்ட்டாக குட் ரிட்டர்ன் கொடுத்துருக்குனாக்கா நேச்சுரலாக நீங்கள் 2026க்கு ஃபண்டு பி தான் சேஃபர் பெட்டு. ஆனால் இது 2026க்கு 100% கொடுக்குமான்னு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே இருக்கிற கம்பெனிஸை பார்த்துட்டோ இல்லை நீங்கள் ஒரு நிதி ஆலோசகரை அணுகியோ தான் அதுக்குண்டான விடையை கண்டுபிடிக்க முடியும். ஸோ சுயமருத்துவம் பார்த்துக்காதீங்க, எப்பயுமே சேஃப் பெட்டாக இடுங்க. ஏன்னா நீங்கள் ஹார்ட் ஏர்ன்டு மணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறது. மொதல் கேட்டகரி லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்டு. இது ஸ்டெபிலிட்டிக்காக 2026ல் லார்ஜ் கேப் கம்பெனி ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் வாலட்டைல் இருந்தாலும் ரிலையன்ஸு, டிசிஎஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க் மாதிரி ஸ்ட்ராங் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணும் ஃபண்ட்ஸுகள் தான் லார்ஜ் கேப் கம்பெனி. இது 1 to 100 இந்த மார்க்கெட் கேப்பில் டாப் 1 to 100 கம்பெனிஸில் மட்டும்தான் மேக்ஸிமம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிராயே ஆசட் லார்ஜ் கேப் ஃபண்டு, ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல் ப்ளூ சிப் ஃபண்டு, நிப்பான் இந்தியா லார்ஜ் கேப் ஃபண்டு, இதெல்லாம் ஒரு உதாரணத்துக்கு.
நீங்கள் ஒரு 10,000 ரூபா மந்த்லி எஸ்ஐபி பண்ணாக்கா 10 இயர்ஸில் 12% ரிட்டர்ன்ஸ் தான் இது கொடுத்துருதுனா கூட 23 லட்ச ரூபா கார்பஸ் உங்கள் கையில் இருக்கும். இது சூட்டபிள் ஃபார் பிகினர்ஸு, கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டருக்கு. இதுக்கு அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸி கேப் மியூச்சுவல் ஃபண்டு. இது வந்து ஒரு ஸ்மார்ட் சாய்ஸு. ஃப்ளெக்ஸி கேப் ஏன் ஸ்மார்ட் சாய்ஸ்ன்னு சொன்னால், இது வந்து இந்தியாவில் இருக்கிறதுல மட்டும் இல்லாமல் ஃபாரின் ஃபண்ட்ஸ்லேயும் இவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. மோரோவர் மார்க்கெட் நிலவரத்துக்கு தகுந்த மாதிரி ஃபண்டு மேனேஜரு எந்த மாதிரி டெசிஷன் மட்டும் எடுத்துக்கலாம். லார்ஜு, மிட்டு, ஸ்மாலு, குளோபல், அப்புறம் டெப்ட்டு, எதில் மட்டும் மார்க்கெட்டு நிலவரத்துக்கு தகுந்த மாதிரி ஃபண்டு மேனேஜர் வந்து டெசிஷன் எடுக்கிற ஆப்ஷன் இந்த ஒரு ஃபண்டில் தான் இருக்குது. அதனால் ஒவ்வொரு போர்ட்ஃபோலியோலையும் கட்டாயம் இருக்க வேண்டிய ஃபண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டுன்னு சொல்லுவேன். அதில் நிறைய கம்பெனி, எல்லா கம்பெனிஸுமே ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு வச்சுருக்கு. அதையும் நீங்கள் பார்த்து தான் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். பெஸ்ட்டு ஃப்ளெக்ஸி கேப் வந்து ஃபண்டு பார்த்தீங்கன்னாக்கா பராக் பரேக் வந்து இருக்கிறதுலேயே அதுதான் ஓல்டஸ்ட் ஃபண்டு. ஹெச்டிஎஃப்சியும் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஃபண்டு. கோட்டக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு இந்த மாதிரி இருக்கும். இந்த பராக் பரேக் ஃபண்டில் நீங்கள் வந்து இந்தியன் ஸ்டாக்கு ப்ளஸ் ஃபாரின் ஸ்டாக்கு, இந்த கூகுள், மெட்டா இந்த மாதிரியும் அதில் இருக்குது. ரிஸ்க் டைவர்சிஃபை வந்து உங்களுக்கு ஆகும். 2026க்கு ஒரு பெஸ்ட்டு. பிகாஸ் மார்க்கெட்டு டைரக்ஷன் வந்து யாருக்கும் கன்ஃபார்மாக வந்து தெரியாது. ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கிற ஃபண்டு வந்து தான் எப்பயுமே சேஃபரு. அதனால் அதை வந்து நீங்கள் பார்த்துங்க. மூணாவது கேட்டகரி பார்த்தீங்கன்னா மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்டு. இது வந்து க்ரோத் என்ஜின். ஏன்னா இப்போ இருக்கிற டாப் 100ல் இருக்கிற எல்லா கம்பெனியுமே ஒரு காலத்தில் வந்து மிட் கேப்பாக இருந்த ஃபண்டு தான் வந்து அடுத்தது லார்ஜ் கேப்பாக வந்து மூவ் ஆகும். இது வந்து 101லேருந்து 251 வரைக்கும் இருக்கிற எல்லா கம்பெனிஸுமே மார்க்கெட் கேப்பில் மிட் கேப் கம்பெனிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதனால் இதுக்கு தான் அடுத்தது லார்ஜ் கேப் ஆகிறதுக்கு உண்டான எல்லா தகுதியும் வந்து இருக்குது. ஸோ மிட் கேப் கம்பெனிஸு இப்போ க்ரோத் ஸ்டேஜில் இருக்கிற கம்பெனிஸ் எல்லாம் மிட் கேப் கம்பெனியில் தான் வந்து மேக்ஸிமம் வந்து சேர்ப்பாங்க. ரிஸ்க்கு கொஞ்சம் அதிகம், ஆனால் ரிவார்டும் அதிகம். பெஸ்ட்டு மிட் கேப் ஃபண்ட்ஸு வந்து ஒரு சிலது நான் இப்போ சொல்கிறேன். மோதிலால் ஓஸ்வால் மிட் கேப் ஃபண்டு, ஹெச்டிஎஃப்சி மிட் கேப் ஃபண்டு, கோட்டக் எமர்ஜிங் ஃபண்டு, இதெல்லாம் வந்து மிட் கேப் ஃபண்டு வகைராவில் சேரும். இதில் நீங்கள் 5,000 ரூபா வந்து எஸ்ஐபி பண்ணியிருந்தீங்கன்னா கடந்த 10 வருஷத்தில் ஒரு 15%க்கு மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இது ஒரு 14 லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு 5,000த்துலேயே வந்து கிடச்சிருக்கும். இதில் வார்னிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட் டைமில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து இதில் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது வாலட்டிலிட்டி மினிமம் 7 to 10 இயர்ஸு இருக்கிறதுனா தான் இதில் வந்து நீங்கள் வந்து போடணும். இதை வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. இதுக்கு அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னாக்கா ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு. இது ஹை ரிஸ்க்கு ஹை ரிவார்டு. நீங்கள் என்னென்னா மியூச்சுவல் ஃபண்டுன்றது ரொம்ப போர் அடிக்கிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டூலு. எல்லாருக்குமே வந்து லைஃப்பில் வந்து கிக்கு வேணும். ஏன்னா பைக்கில் நம்ம போகிறப்ப கூட வீலிங் பண்ண ட்ரை பண்ணுவாங்க நம்ம சின்ன பசங்கள்லாம். அந்த மாதிரி நீங்களும் வீலிங் பண்ண பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கனாக்கா, ஏன்னா நீங்கள் எந்த ஸ்மால் கேப் ஃபண்ட் எடுத்து பார்த்தாலும் 26%, 36%, 46%ன்னு இருக்கும். ஆனால் அது எவ்வளோ அடி நடுவில் வாங்கியிருக்குன்றது யாருக்குமே வந்து தெரியாது. இது குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒரு 10 வருஷமாவது வச்சுருக்கீங்கன்னா தான் ஸ்மால் கேப் ஃபண்டு பக்கம்லாம் போகணும். இதை நீங்கள் ரொம்ப கவனத்தில் வச்சுக்கோங்க. லாங் டேர்ம் மைண்ட் செட் ரொம்ப அவசியம். எமோஷனல் கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் போட்டது டக்குன்னு ஒரு 10-20 நாளுக்குள்ள 15%, 20% டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஹார்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க மட்டும் ஸ்மால் கேப் ஃபண்டு பக்கம் வந்து போங்க. இதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா எஸ்பிஐ ஸ்மால் கேப் ஃபண்டு, நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்டு, அப்புறம் குவான் ஸ்மால் கேப் ஃபண்டு, இதெல்லாம் அதோடைய லீடிங் எக்ஸாம்பிள்ஸு. இதில் 3,000 ரூபா நீங்கள் வந்து சிப்பு பண்ணியிருந்தீங்கன்னாக்கா 15 வருஷத்தில் ஒரு 16% ரிட்டர்ன்ஸ் வந்திருந்தா கூட இது வந்து 15லேருந்து 18 லட்சம் வரைக்கும் இதில் பாசிபிள். மார்க்கெட்டு ஹையில் இருக்கும்போது ஸ்மால் கேப்பில் வந்து லம்சம் இன்வெஸ்ட் வந்து பண்ணாதீங்க. ஏன்னா முதல்ல விழ போகிறது வந்து ஸ்மால் கேப் தான் வந்து விழும், கடைசியாக தான் லார்ஜ் கேப் வந்து விழும். இதை ஒரு கவனத்தில் எப்பயுமே வச்சுக்கோங்க. அடுத்தது 5வது கேட்டகரி பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்டு. இது வந்து பீஸ் ஆஃப் மைண்டு. ஏன்னா மார்க்கெட் எந்த பக்கம் போதோ இது கண்ணி மூடிட்டு அந்த பக்கம் போகும். இது வந்து நான் சொன்ன லிஸ்ட்லேயே இதுதான் பேசிவ் ஃபண்ட்ஸு. இதில் யாரோட கையிலையுமே இல்லை. நிஃப்டி 50னாக்கா டாப் 50 கம்பெனி ஆட்டோமேட்டிக்காக வந்து உட்காந்துக்கும். நிஃப்டி நெக்ஸ்ட்டு 50னாக்கா அடுத்த 51 to 100 கம்பெனிஸ் அதில் வந்து உட்காந்துக்கும். நீங்கள் பண்ணுறதுக்கு இதில் ஒன்றுமே இல்லை. போட்டுட்டிங்கனாக்கா நிஃப்டி 50யோட பெஞ்ச் மார்க் ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 13.86% லாஸ்ட் 40 வருஷத்தில். நிஃப்டி நெக்ஸ்ட் 50 வந்து பார்த்திங்கன்னா 17லேருந்து 18% ஈஸியாக கொடுத்துரும். ஸோ எந்த ரிஸ்க்கும் எடுக்காமல் நீங்கள் ரொம்ப போரிங்காக இன்வெஸ்ட் பண்ணணுன்னாக்கா இண்டெக்ஸ் ஃபண்டு பக்கம் போகலாம். ஆனால் ரிட்டர்ன்ஸு உங்களுக்கு கட்டாயம் நிச்சயம்.
ஸோ இதில் நீங்கள் தோக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ நிஃப்டி 50லையும் போடலாம், நீங்கள் பிஎஸ்சி 500 பிஎஸ்சி இண்டெக்ஸ்லேயும் வந்து இதில் வந்து போடலாம். உதாரணத்துக்கு யூடிஐ நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டு, ஹெச்டிஎஃப்சி இண்டெக்ஸ் ஃபண்டு, ஐசிஐசிஐ புருடென்சியல் நிஃப்டி 50 ஃபண்டு இதெல்லாம் வந்து இதில் இருக்குது. 2026 இண்டெக்ஸ் ஃபண்டு ஏன் அவசியம்னாக்கா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து இதில் ரொம்ப கம்மி. ஃபண்டு மேனேஜரு இதில் வேலை செய்கிறதுக்கு இதில் ஒன்றும் இல்லை. ஏன்னா சிஸ்டம் வில் டேக் கேர். லாங் டேர்மில் மார்க்கெட் எப்பயுமே வந்து க்ரோ ஆகிட்டு தான் வந்து இருக்கும். அதனால் இதில் ஒரு 10,000 ரூபா நீங்கள் வந்து சிப் போட்டிருந்தீங்கன்னா 20 வருஷத்தில் 12% ரிட்டர்ன்ஸ்னால் கூட 1 கோடி வரைக்கும் ஈஸியாக உங்களுக்கு வந்து பாசிபிள். இந்த சாம்பிள் போர்ட்ஃபோலியோ ஒரு 20,000 ரூபா நான் வந்து சிப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஐடியல் அலோகேஷன் பார்த்திங்கன்னா லார்ஜ் கேப்பில் ஒரு 6,000, ஃப்ளெக்ஸி கேப்பில் ஒரு 5,000, மிட் கேப்பில் ஒரு 4,000, ஸ்மால் கேப்பில் ஒரு 3,000, இண்டெக்ஸ் ஃபண்டில் ஒரு 2,000. ஸோ இப்படி பண்ணிங்கன்னா பேலன்ஸு க்ரோத்து இது ரெண்டையும் சேர்த்து ஓரியன்ட் போர்ட்ஃபோலியோ வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு பெஸ்ட்டு மியூச்சுவல் ஃபண்டுன்னு ஒரே ஒரு ஃபண்டு வந்து கிடையாது. கரெக்ட் கேட்டகரி அண்டு லாங் டேர்ம் டிசிப்ளின் தான் வந்து ரியலான சீக்ரெட்டு மியூச்சுவல் ஃபண்டில் பணம் பண்ணுறதுக்கு. மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லாஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா காசை போட்டு தான் அதை வந்து வாங்குறீங்க. நீங்களாக புக் பண்ணாமல் அது லாஸ் ஆகவே ஆகாது. நீங்கள் எவ்வளோ நாள் பொறுமையாக இருக்கிறீங்கன்றதை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய லாபத்தின் பர்சன்டேஜ் வந்து அதிகமாகும். பொதுவாக 10 வருஷம் 15 வருஷத்துக்கு மேலே அடுத்த நெக்ஸ்ட்டு எவ்ரி இயர் வந்து நீங்கள் போட்ட பணமே அப்படியே வந்து டபுள் ஆகிறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ரொம்ப வருஷம் வச்சிட்ருங்க. இந்த 2026 வாங்குகிற ஃபண்டெல்லாம் 2046க்கு மேலே தான் விற்கணுன்ற ஒரே ஒரு நோட்டோடு வாங்குங்க. வாரன் பஃபட்டோட ஒரு பொன்மொழியை சொல்லி நான் வந்து இதை நிறைவு பண்ணுறேன். உங்களுடைய பையிங் கார்டு ஒரு கார்டுன்னாக்கா அதில் வந்து 20 பஞ்சுக்கு மேலே வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அதனால் 20 பையிங் டெசிஷனு செல்லிங் டெசிஷனுக்கு மேலே ஒருத்தன் வாழ்நாள் புறமே எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. நீங்கள் 10 கோடி 100 கோடி போடுறதுனா கூட உங்களுக்கு 5 ஃபண்டு போதும். நீங்கள் 1 ஏக்கரில் 100 சென்ட்டில் 100 பயிர் பண்ணி கண்டிப்பாக பணம் பண்ணவே முடியாது. 5 4 5க்கு மேலே நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டு வச்சுக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு ப்ராஃபிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆல் த வெரி பெஸ்ட். 2026 உங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் இயராக வந்து இருக்கட்டும். நீங்கள் எல்லோரும் கரெக்டான ஃபண்டை சூஸ் பண்ணி நீங்கள் ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தை 2036க்குள்ளே அடையணும்னு சொல்லி வாழ்த்தி நியூ இயர் விஷஸ் சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் வந்து பார்க்க வற்புறுத்துங்க. நன்றி, வணக்கம்.